start what you can't finish. You know it feels right. Let's go. பள்ளி ஒன்று கூடுதல். வெளியே பார்த்தேன், உனக்கு இருக்குதா? முறைக்காத, முஞ்ச பெற்றுவேன். அன்னைக்கு நடந்த சம்பவம் என்னால மறக்க முடியாது. ஒரு உயிர் போக நான் காரணமாக்கிட்டேன். அது இன்னும் என் மனசை உருட்டிட்டு இருக்கு. நாளைக்கு கிளாஸ் ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே போலாமா? சரி. அங்கே குண்டா வரான். எங்க வெட்டி குண்டா சாப்பிட்டு சாப்பிட்டு பள்ளி மாதிரி வளர்ந்துருக்கேன். எந்த கடையில இருந்து தான் அரிசி வாங்குறேன்? குண்டா ஓட்டு திருப்பி பார்த்தேன், உனக்கு இது இல்ல. என்னாச்சு? ஏன் அழுகாத? பாய் அழுகாத. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அழுகாம சொல்லு. இந்தா எடுத்துக்கோ. சரி, இப்ப சொல்லு, என்ன நடந்துச்சு? எல்லாரும் கூலி பண்றாங்க. கூலி பண்றாங்க? டீச்சர் கிட்ட சொன்னியா? அப்பா அம்மாட்ட? இல்ல. ஏன்? பயமா இருக்குது. சரி, என்னன்னு சொல்லி கூலி பண்றாங்க? எல்லாரும் குண்ட குண்ட சொல்றாங்க. இதுக்காக தற்கொலை பண்ணிக்க போன? என்ன பத்தியா? சின்ன வயசுல நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன்.
யாரும் என்ன விளையாட்டுக்கு கூட சேர்த்துக்க மாட்டேன். அப்போல்லாம் மூலையில் உட்காந்து ஓன்னு அழுந்திருக்கேன். ஆனால் நான் அதோட நிற்கல. எனக்குள்ள ஏதோ ஒரு திறமை இருக்குன்னு நான் உணர்ந்தேன். அதை வெளிக்கொண்டு வந்தேன். இன்னைக்கு நேஷ்னல் டிசேபிள் டீமோட நான் ஒரு பாஸ்கெட்பால் கேப்டனாக இருக்கேன். நினச்சி பார்க்கவே ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி உனக்குள்ளே ஏதோ திறமை இருக்கணும். அதை நீ உணர்ந்து வெளிக்கொண்டு வரணும். ஒருவேளை அன்றைக்கி நான் மூலையில் உட்காந்து அழுந்திருந்தா வாழ்க்கை முழுக்க அப்படியே இருந்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? நீயும் உன் திறமையை வெளிக்கொண்டு வரணும். இன்னைக்கு ஒன்று பார்த்து எல்லாம் புலி பண்ணுறாங்க சொன்னல, அவங்ககிட்டலாம் நீ யாருன்னு காட்ட வேணா? உன்னால் முடியும்னு எனக்கு தெரியும். கயல்விழி அக்கா சொன்னது என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. என் வாழ்க்கையை மாற்ற ஒரு காரணமாக இருந்துச்சு. என் நம்பர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். உங்களுக்கு எப்போ எந்த உதவி தேவைப்படாலும் கால் பண்ணுங்க. சரியா? பாய். ஆனால் அதுதான் அவங்கள கடைசியாக பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. நடந்ததெல்லாம் மன்னிக்க முடியாமல் இத்தனை வருஷமா அதை வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அவங்கள நான் மன்னிச்சிட்டேன்.